பொண்ணு தானப்பா உனக்கு என்ன நீ ஜாலியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் நான் பார்க்குறேன். அண்ட் எனக்கு தெரிஞ்சவங்களுமே என்கிட்ட சொல்லுவாங்க, நீ பொண்ணு தானே, வீடியோ போட்டால் ஈஸியாக ஃபேமஸ் ஆகிடுவேன், உங்ககிட்ட எல்லாரும் வந்து பேசுவாங்க, இந்த மாதிரிலாம் வந்து பேசுவாங்க. எனக்கு பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்கும், உங்களுக்கு அந்த ஒரு சைட் மட்டும் தான் தெரியுதா, இன்னொரு சைடு வந்து நம்மளோட எல்லா ஆக்ஷன்ஸையும் ஜட்ஜ் பண்ணுவாங்க. நம்ம கோயிலுக்கு போனால் ரொம்ப நல்லவங்க, ஃப்ரெண்ட்ஸோட வெளில போனால் கெட்டவங்க, நல்ல குர்த்திலாம் போட்டு போனால் நல்லவங்க, மாடர்ன் ட்ரெஸ் போட்டால் கெட்டவங்க, கொஞ்சம் அமைதியாக பேசினா அடக்கொடுக்கமான பொண்ணு, சத்தமாக பேசினா அடங்கா பிடாரி. இந்த மாதிரி நம்ம எல்லா ஆக்ஷன்ஸுக்குமே ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்க தான் செய்யுது. ஒரு பையன் அதை பண்ணால் அது மேன்லியாக கன்சிடர் பண்ணுற அந்த உலகம் வந்து நம்ம அதை பண்ணால் இவ அடங்க மாட்டா, இவ குடும்ப பொண்ணு இல்லை அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குது. இன்னொன்று என்னன்னா, சென்னையில் இருக்க பொண்ணுங்கன்னா அவங்க ஒரு மாதிரி, ஊர் பக்கம் இருக்க பொண்ணுங்கன்னா அவங்க இன்னொரு மாதிரி. இந்த மாதிரி விஷயம் வந்து நானே நிறைய கேட்பேன். ஏன்னா நான் பார்ன் அண்ட் பாட்டப் இன் சென்னை தான். என்கிட்ட சொல்கிறது எப்படி இருக்கும்னா, நீ ஊர் பக்கம் வளர்ந்துருந்தனா நீ இவ்வளோ பேச மாட்டேன், குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்திருப்பேன், நீ இந்த ஊரில் இருக்கிறதுனால தான் இவ்வளோ பேசுகிற, இவ்வளோ நீ வாய் அடிக்கிற அப்படின்ட்டு ஒன்றுமே கிடையாது. நமக்கு வேண்டான்னு இருக்கிறத வேண்டான்னு சொல்கிற அந்த ஒரு உரிமை வந்து நமக்கு இருக்குன்னு நம்ம நினச்சி பேசினாலே இந்த மாதிரி சில ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் நம்மளை நோக்கி வந்துடுது. ஸோ நாங்கள் வந்து ஜஸ்ட் ஃபேமஸ் ஆகிடுவோம், பொண்ணுங்கன்னா ஈஸியாக வந்து பேசிடுவாங்க, ஜாலியாக இருக்கும், இப்படி வந்து இங்கே போயிடுவேன் அங்கே போயிடுவேன், உனக்கு என்ன பார்க்கவலை இல்லை அப்படின்னு சொல்கிற எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சுக்கோங்க. பொண்ணுங்க நின்னாலும் நடந்தாலும் உட்காந்தாலும் சம்பாதிக்க போனாலும் வீட்டில் இருந்தாலும் எல்லாத்துக்குமே ஜட்ஜ்மெண்ட் தான். ஸோ தயவு செஞ்சு பொண்ணுங்களை ஈஸியாக இருக்கேன் ஜாலியாக இருக்கேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு பாயிண்ட்டை யோசிச்சுட்டு யாராக இருந்தாலுமே சொல்லுங்கள். உங்களை இந்த மாதிரி எந்த விஷயத்துலலாம் ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லுங்கள். பை.